காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு. 2025 சாதாரண தர பரீட்சை மறுபரிசீலனை விண்ணப்பங்கள் தொடர்பில் பெற்றோர்கள் மாணவர்களின் கவனத்திற்கு. வெனிசுலா பேரழிவு கனடா பிரதமர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபால இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பின்னரே கட்டண உயர்வு தொடர்பான சதவீதங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஒன்லைன் முறைமை ஊடாக திணைக்களம் கோரியுள்ளது. இதற்கமைய பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் ஜூன் 25 முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை ஒன்லைன் மூலம் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் 2025 சாதாரண தர பரீட்சைக்கு பயன்படுத்திய பரீட்சை சுட்டன் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் புதியவர்கள் அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிய வேண்டும். ஒரு பாடத்திற்கான மறுபரிசீலனை கட்டணம் 200 ரூபாய் என்பதுடன் இதனை கடன் வரவு அட்டைகள் அல்லது தபால் அலுவலகம் மூலமும் செலுத்தலாம். ஒரு பரீட்சார்த்தி ஒரு விண்ணப்பத்தை மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என்பதால் அறிவுறுத்தல்களை கவனமாக படித்து விண்ணப்பிக்குமாறும் கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்த அவர், ஒட்டுமொத்த கனேடிய மக்களின் சார்பாக இந்த துயரமான சம்பவத்தில் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பேரழிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலா மக்களுக்கு வரவிருக்கும் நாட்களிலும் வாரங்களிலும் தேவையான அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு கனடா தயாராகி வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் வெனிசுலாவின் மீட்பு பணிகளுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்பு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.